ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது சுச்சி விலாக். இன்றைக்கி வந்து ஃபுல் மேக்கப்போட ஒரு ரிசப்ஷனுக்கு தான் போயிட்டுருக்கோம். நானும் அம்மாவும் முன்னாடி போகிறோம். ஆர்த்தி அப்புறமா வரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ அவள் வண்டியில் வந்துடுவா. நாங்கள் முன்னாடி போயிட்டு உங்களுக்கு என் ஃப்ரெண்டு வீட்டு ரிசப்ஷன் எப்படி இருந்ததுன்னு சொல்லி இந்த விலாகில் பாருங்கள். இவங்கெல்லாம் என்னோட நியூ ஃப்ரெண்ட்ஸுங்க. ஸோ கவிதா பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துட்டு, ஸோ அவங்க இன்னும் பொண்ணு மாப்பிள்ளை இன்னும் வரல. நாங்கள் தான் அந்த என்னமோ ஒரு டைலாக் பேசுவானுங்களே, எங்கடா மீட்டிங் போகிறாங்க அந்த மாதிரி கேர்ள்ஸ் கூட்டத்தோடு நம்ம எல்லோரும் செல்ஃபீஸு மணிக்கு எங்கே வீடியோ எடுக்கணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. ஸோ நம்ம நிறைய ஃபோட்டோஸ் எடுப்போம். அடுத்து உள்ளே போய் ஃபங்க்ஷனே அட்டன் பண்ணுவோம். இவங்க என்னோடய ஃப்ரெண்டு தான், எங்கள் நெய்பர். ஸோ ஹாய். இவங்க ஆனால் பட் இங்கே மதுரை கிடையாது, எங்கள் வீட்டு பக்கத்தில் டெனண்ட் அந்த ரெண்ட்டுக்கு விட்டுட்டு இவங்க சென்னையில் இருக்கானுங்க இல்லையா. கண்ணதாசன் இவங்க வந்து என் பிரதர் தான். ஸோ இன்னும் தான் வந்துட்டுருக்காங்க, பொண்ணோட தாய் மாமா. ஸோ இப்படி தான் எங்களோட எப்போவுமே என்ன சொல்கிறது ஃபங்க்ஷன் போகும். ஸோ கீழே பொண்ணு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போமா? ஒன்றும் தெரியல, ஓ மண்டை தான் உள்ள ஃபீல்டில். ஆட வெளியில் வாங்கம்மா. ஸோ இப்போ தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளை ரோஸ் எல்லாருமே வந்து வெளியில் வாங்கன்னு 78 ஆங்கிள் எடுத்துகிட்ருக்காங்க. எடுத்து முடிக்கட்டும். நம்ம இன்னும் ஆரத்தியே எடுக்கலை. திஸ் கேர்ள்ஸ் தட்டு எல்லாம் வச்சுட்டு, என்ன தட்டு வச்சுருக்கா? சாக்லேட் தட்டு. இந்த பக்கம் ஆரஞ்சா, இந்த பக்கம் திராட்சை, பின்னாடி எதுவும் தட்டு இருக்குது. ஸோ எல்லோரும் நம்ம வந்து பின்னாடி வந்து போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். எப்படியோ பொண்ணு வெளியில் வந்துருச்சுங்க பாருங்க. எல்லாம் அப்படியே ஒரு ஹாய் சொல்லுங்கள், ஹாய் சொல்லுங்கள். அப்படியே ஃப்ரெண்டோட பொண்ணு, அவன் ரிசப்ஷனில் தான் இருக்கும். நாளைக்கு மார்னிங் ஏர்லி மார்னிங் கல்யாணம். அதுக்கு பின்னாடியே அப்படியே போவோம். ட்ரெடிஷ்னலாக வந்து நம்ம ஆரத்தி எடுத்து தான் வந்து உள்ளே கூப்பிட்டுட்ருக்கோம். 3 தடவை இந்த பக்கம். ஸ்லோ ஸ்லோ, ரொம்ப ஆட்டாதீங்க. ஓகே ஓகே டன். வச்சு விடுங்க, பொட்டு வைங்க. லைட்டாக பொட்டு வச்சுட்டு அப்படியே இங்கே பாருங்க, கேமரா பாருங்க, அப்படியே இங்கே பாருங்க, நல்லா சிரிக்கலாம். வீடியோ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா பொண்ணு மாப்பிள்ளை டான்ஸ் ஆடிட்டு வராங்க. அவ்வளோ ஒரு சந்தோஷம். எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ ரொம்ப ஜாலியாக நாங்கள் கல்யாணத்தை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கவிதா பொண்ணு ரிசப்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இவங்க நாங்கள் வரவேற்றுட்டு இருக்கோம். அவங்க அப்பா அவரோட போயிட்டாரு. ஸோ அப்படியே அவங்க போட்டோம். நம்ம உள்ளே போய் ஃபங்க்ஷனை என்ஜாய் பண்ணிட்டு இவங்க வந்து அவங்க அத்தை கவிதாவோட நாக்குறான். ஸோ இவங்க எல்லாருமே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. ஸோ நான் நேற்று கூட ஹல்தி ஃபங்க்ஷனுக்கு போகாமல் அதனால் ஒரு நாளாக கூப்பிட்டு இப்படி வீடியோ எடுத்துருக்கேன். ஒரு ஹாய் சொல்லுங்க. நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். அப்படியே எடுத்துட்டீங்க. நாங்கள் அப்பயே எல்லாருமே வந்து கேங்காக எடுத்துட்டோம். பின்னாடி வேறு பாட்டு, ஆர்த்தி வேறு. ஸோ நம்ம உள்ள ஃபங்க்ஷனை ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம் குரூப்போட.
அவங்க நிச்சயதாரம் வந்து ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு பெருசாக வந்து ஒன்றுமே பண்ணல. ஒரு டான்ஸு பாட்டு ஜாலியாக ஈவினிங் செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு இருந்தது. ஏன்னா எனக்கு ஃபஸ்ட் டைம் எப்படின்னா கல்யாண வீட்டில் போயிட்டு நான் தான் ஒரு லூஸ் மாதிரி கேமரா எதையோ எடுத்துட்டுலாம் இருந்தேன். இப்படிலாம் நான் ஃபோட்டோ எடுப்போம், போய் எல்லாருக்கூடய ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுப்பேன். இந்த தடவை தான் அந்த கறி சாப்பாடுக்குமே நான் போய் எடுத்தேன் பாருங்கள். அதுதான் ஃபஸ்ட் டைமு. செகண்ட் டைம் இவங்க வீட்டு விசேஷம் தான். நாளைக்கு காலையில் கல்யாணம் முகூர்த்தத்துக்கு. இது இன்றைக்கி வந்து இந்த சாரீ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் போர்த்தீஸில் வாங்கின சாரீ. ஸோ சரி இன்னைக்கு இதே கட்டிட்டு போயிடுவோம் சொல்லிட்டு கட்டிட்டு போயாச்சு. நாளைக்கு கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக போவோம், சில்க் சாரிலாம் கட்டிட்டு காலையில் முகூர்த்த லுக்கில் போவோம். இன்றைக்கி இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சித்ரா, பாய்.